பாருங்க நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சிக்கன் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு. நல்லா சூடாக இருக்குது, அதனால் உடைக்க முடியல பாருங்க. இப்போ நம்ம 50 பேத்துக்கு சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் 100 கிராம் அளவுக்கு கோல்டு வினர் ஊற்றிருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான பார்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கரண்டி அளவு, கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதை கூட சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சிக்கனோட எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்ருவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கனால அடியில் உட்கார பார்க்கணும். அதனால் அப்படியே டக்குன்னு ஒரு கிண்டி விட்ருவோம். லேசாக ஒரு கொதி வரட்டும். அந்த தண்ணியெல்லாம் விடும்போது நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து சிக்கனையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு வைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வச்சுன்னா இந்த தண்ணி பூரா இறங்கும். அதுக்காண்டி திறந்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நம்ம சிக்கனில் தண்ணியை ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா கொதிச்சு தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே கறி கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இருந்தாலும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ இது நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இதோட பொடி வேணும்னு சொன்னால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் சிக்கன் பொடி எப்படி செய்கிறதுன்னு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சிக்கன் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு. நல்லா சூடாக இருக்குது, அதனால் உடைக்க முடியல பாருங்கள். இப்போ கிரேவி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் காரம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கோம். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்லன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக பாருங்களேன், கலர் பார்க்கவே ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இப்பயே சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. கல்யாண பந்திலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராதா மித்ரத்து குக்கிங் சேனல்
சேனல்ல நம்ம இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் தாங்க செய்ய போறோம். சோம்பேறி சிக்கனே சொல்லலாம், சிக்கன் சாப்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஈஸியா கல்யாண வீட்ல எல்லாம் செய்வாங்க, நிறைய கிரேவியோட சிக்கன் உடையாம எப்படி வருதுங்கறத பார்க்க போறோம். அது 10 நிமிஷத்துல சூப்பரா செய்வோம். நம்ம செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம இதுக்கு சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா இந்த மாதிரி பீஸா வாங்கிக்கோங்க. அப்பதான் சாப் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பூண்டு நான் 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு. கூடவே 30 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம பூண்டை விட இஞ்சி கம்மியாக தான் எடுத்துக்கணும். அது கூடவே சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம தாளிக்கிறதுக்கு கோல்டு வினர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம சிக்கன் வந்து இந்த சாப் செய்யும்போது அந்த எண்ணெயோட ஸ்மெல் இருக்கக்கூடாது. நம்ம சிக்கன் சாப்ஸ் அந்த மசாலா தான் நமக்கு டேஸ்ட் தெரியணும். அதுக்காண்டி தான் கோல்டு வினர் எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா பொருள் பார்த்தலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், சிக்கன் 65 சேர்ப்போம்ல அந்த சில்லி பவுடரு, கூடவே ஒரு லெமன். நம்ம லெமன் இல்லை அப்படின்னு சொன்னால் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே முக்கியமா நம்ம இப்ப அடுப்பு பத்த வைக்க போறது இல்ல. அடுப்பு பத்த வைக்காம இப்ப எல்லாத்தையும் போட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறோம்னா நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடும்போது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊத்திக்கிறோம். இப்ப நான் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப எண்ணெய் போட்டுட்டோம். அது கூடவே இஞ்சி சேர்த்துக்குவோம். 30 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு, கூடவே 100 கிராம் அளவுக்கு அரைச்சு வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட், வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. நம்ம கொத்தமல்லி வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறோம். மிச்சத்தை சிக்கன் கடைசியாக கிரேவிக்கு போட்டுக்க போகிறோம். இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நம்ம மிளகுத்தூளும் இந்த சிக்கன் பொடி எடுக்கும்போது கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதையும் சேர்த்துக்கோம். எலுமிச்சம்பழம் 1 பழம் ஊற்றிக்கிட்டா போதும். நம்ம 1 பழம் லெமன் ஊற்றிக்கிற போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காண்டி தான் வந்து லெமன் புழிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம லெமன் இல்லை அப்படின்னா தயிர் வந்து 1 லெமன் ஊற்றுற புளிப்பு தன்மைக்கும் 100 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கணும். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ லெமனும் ஊற்றியாச்சு. இப்போ எதுக்குமே நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ தான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மண் சட்டின்றதுனால கொஞ்சம் காய்கிறதுக்கு லேட் ஆகும். இன்னும் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடாயில் நம்ம இரும்பு கடாய் இந்த மாதிரி செஞ்சோம்னாலும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே மசாலா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இப்படி லைட்டாக மசாலா. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கனால அடியில் உட்கார பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம உட்காராமல் இருக்கிறதுக்கு ஒரு 100 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நான் வெங்காயம் அரைச்சி அந்த மிக்சி ஜார்லேருந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன்னால 100 மில்லி அளவுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்கவில்லை, தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி நமக்கு விடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா மசாலாக்கு வாசம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சிக்கனை தூக்கி போட போகிறோம். இப்போ அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில்
நம்ம உப்பு எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக போட வேண்டியதில்லை, ஒரு அரை பதத்துக்கு உப்பு இப்போ சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் சிக்கன் போடும்போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு. இப்போ மசாலா உப்பு போட்டோன்னே நல்லா மசாலாவை கிளறி விட்டுக்குவோம். பாருங்க மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை லேசாக போய் எண்ணெயெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட சேர்த்துக்குவோம். இப்போ சிக்கன் போட்டோன்னே இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கணும். இது ரொம்பவே ஈஸியாக பேச்சுலர்லாம் பசங்கள்லாம் டக்குன்னு சிக்கன் எடுத்துட்டு வந்தோமா இது மாதிரி மசாலா எல்லாமே ஒன்று சேர்த்து டக்குன்னு போட்டோம்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க நம்மளுடைய சாப்ஸு சூப்பராக எண்ணெயெல்லாம் கக்கி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி கை விடாமல் அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா அடுப்பில் அப்போ தான் உட்காராங்க. போட்டப்போ இருந்த கலருக்கும் இப்போ பாருங்களேன் கலர் பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக இருக்குல்ல. இப்போயே சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் நம்ம சிக்கனு ஒன்று கூட உடையாது. அப்படியே நம்ம எப்படி சிக்கன் பீஸ் போட்டோமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பாருங்களேன் சிக்கன் வீட்டில் செஞ்சோம்னா சிக்கன் அப்படியே உடஞ்சி அதுவே குழஞ்ச மாதிரி ஆயிடும். லைட்டாக அப்படியே மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம பரபரன்னு அப்படியே சிக்கன் மேலே அப்படியே தூவி விட்டுக்குவோம். சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் பீஸு கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா சூப்பராக அப்படியே வந்திருக்கு. இந்த சிக்கன் அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கண்ணே எப்படி இருக்குன்னு சொல்லி. கறியை சூப் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஒரு காரச்சுவையும் அந்த எலுமிச்சம்பழத்தோடைய லேசான புளிப்புச்சுவையும் அவ்வளோ அலாதியாக இருக்குது. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்குது. உள்ள சாப்பிடும்போதே எச்சில் ஊறிட்டுருக்கு. கல்யாண பந்திலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சிக்கன் நம்ம வீட்டில் செஞ்சுருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்பயுமே செய்கிற சிக்கனோட இந்த வெங்காயம் இதெல்லாம் கடிச்சு இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சினால அந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த லெமனோட டேஸ்ட்டும் நல்லாவே தெரியுது. அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.